சரிகமபால தன்னோட கண்ணையே மறைச்சு லென்ஸ் வச்சு கண்ணே தெரியாம பாடி அசத்தி இருக்காரு சுமன்ராஜ். காசி படத்துல இருந்து விக்ரம் சார் கண்ணு தெரியாம பாடி அசத்திய என்மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே அப்படிங்கிற இந்த சூப்பரான பாட்டை நம்ம எல்லாரும் கேட்டு பல முறை கேட்டிருப்போம், கொண்டாடி இருப்போம். சரிகமபால சுமன்ராஜ் இந்த பாட்டை செலக்ட் பண்ணி கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கவெல்லாம் இல்லை, கண்ணுக்குள்ள லென்ஸையே வச்சு கண்ணு தெரியாமையே வாழ்ந்து இந்த பாட்டை பாடி அசத்தி இருக்காரு. ஜட்ஜஸ் ஸ்வேதா மோகன் மேம் அவங்களோட ஃபோனை எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறாங்க சுமன்ராஜோட கண்ணில் என்ன வச்சுருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் லென்ஸு வச்சுருக்காங்க, கண்ணே தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செம்மையாக ஜட்ஜஸ் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க ஒரு நிமிஷம். அதே நேரம் சுமன்ராஜ் இவ்வளவு எஃபெக்ட் போட்டு பர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு செம்மையாக இந்த பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணி வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜட்ஜஸ் எல்லாரும். அரங்கத்தில் இருந்த எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டாங்க. சுமன்ராஜ் பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. கடைசியாக அவரோட கண்ணில் இருந்து லென்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு கண்ணே தெரியுது. ஒரு 5 நிமிஷம் கண்ணு தெரியாமல் நடித்ததுக்கு சுமன்ராஜ் பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உதவுனாங்க. ஆனால் லைஃப்பையே கண்ணு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாவே முடியல, அவ்வளவு எமோஷ்னலாக இருக்குது. சரிகமபால மறக்கவே முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் முத்திரையை படைச்சிருக்காரு சுமன்ராஜ் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாரும் வேறு லெவலில் பாராட்டினாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.